அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இந்த சில விஷயங்களை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கதைச்சா வழக்கு போடுறதும், அவர் தங்களை பற்றி தங்களோட பேர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதும், இப்போ குற்றவாளிகள் தப்பிச்சு கொள்றதுக்கு நீதிமன்றமே உதவி செய்கிற மாதிரி ஒரு செயற்பாடு தான் இலங்கையில் நடக்குது. வைத்தியர் நீதிமன்றத்தை நம்புகிறார். அவர் கருத்துக்களில் இருந்து பார்க்க அவர் நீதிமன்றத்தை நீதிபதிகளை மதிக்கிறார். ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த குற்றவாளிகளை எல்லாம் பாதுகாக்கிறது நீதிமன்றமோ என்ற ஒரு சந்தேகம் கொண்டு வருது. என்னன்னு சொன்னால், கிருசாந்தி என்ற ஒரு வைத்தியர், அவள் தெல்லிப்பளையில் இருக்கிறா. இந்த கேன்சர் யூனிட்டு ஏதோ செய்கிறா. அவள் கணக்கு கேட்டால் என்ன செய்வான்னு சொன்னால், உடனே நீதிமன்றத்தில் போய் அவதூறு வழக்கு, தனக்கு எதிராக கதைக்கக்கூடாது. இப்போ இதைத்தான் சத்தியமூர்த்தியும் செய்தவர். வைத்தியசாலைக்குள்ளே வைத்தியர் அர்ச்சுனா போய் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக கேள்வி எழுப்பிக்க அவர் சொன்னது தன்னை வேலைக்கு இடையூறு விளைவிக்கிறார். இப்போ என்ன பிரச்சனைண்டா, போலீஸ்காரனாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, நீங்கள் பிள்ளை செய்கிறீங்கண்டா உடனே அரச பணியை இடைநிறுத்தினார் அல்ல இடையூறு பண்ணினார், வேலைக்கு இடைஞ்சலாக இருந்தார்னு சொல்லி ஒரு வழக்க போடுறீங்க. இப்போ இந்த தெல்லிப்பள வைத்தியர் கிருசாந்தியும் அதே விஷயத்தை தான் செய்திருக்கிறார். என்ற கேள்வி என்னென்னா, தெல்லிப்பள வைத்தியசாலை தனியாக கயந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் வைத்தியர் கிருசாந்திக்கும் எழுதி கொடுக்கப்பட்டதா அல்லது அது பொதுமக்களுடைய ஒரு வைத்தியசாலையான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ கயந்திரகுமார் பொன்னம்பலம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக திரிகிறார். ஏனெண்டா தையட்டிக்கு நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் எதுவும் ஒரு வழியை காணப்போகிறாங்க போலடாக்க அது அவருக்கு விளங்கிட்டு, அல்லது தையட்டியில் சனமும் அலர்ட்டாகிட்டு போராடுறதுக்கு மக்கள் வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு என்னவோ தெரியாது. இப்போ வைத்தியசாலைகளை நோக்கி சைக்கிள் ஓடுது, உடைஞ்ச சைக்கிள், ரிம்மும் இல்லாமல், டயரும் இல்லாமல், காற்றும் இல்லாமல், சீட்டும் இல்லாமல் என்னென்று தானே அந்த சைக்கிள் ஓடுறாங்களோ தெரியாது, ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கிருசாந்தி டாக்டர், இப்போ நான் ஒரு பொதுமகனாக கதைக்கிறேன். இப்போ நீங்கள் போய் எனக்கு வழக்கு போடலாதானே, போய் போட்டுட்டு நீங்களே வழக்குக்கு போய் வாங்கோ, சரியோ, அது அடுத்த பிரச்சனை. இப்போ நான் ஒரு பொதுமகனாக கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன், ஏன் கணக்கு வழக்குகள் வைத்தியசாலையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் உடனே நீதிமன்றத்துக்கு ஓடி போகிறீங்க. நீங்கள் ஒரு சமூக அக்கறை உள்ள ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்படி சமூகத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுது, இதுக்கு நீங்கள் ஒரு ஊடகத்தில் உங்களோட கருத்துக்களை உங்கள் சார்ந்த விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தலாம். ஆடிட் ரிப்போர்ட் காட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு செய்கிற ஆடிட் ரிப்போர்ட்டுகளை கொண்டு டிசிசி மீட்டிங்களில் காட்டுறீங்க. ஒரு நிறுவனம் அல்லது ஒரு வைத்தியசாலை ஒரு அரச திணைக்களங்கள்னு சொன்னால் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் டக்ளஸ் தேவானந்தாவை காட்டலாம். அவர் ஆக்களை போட்டு 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 கொலைகளை செய்து அமைச்சராக வந்தவரால். சிறுதரனை காட்டலாம். அவர் இந்த கட்ட பஞ்சாயத்துகள் செய்து மண் கடத்தல்கள் பார்களை கொண்டு போட்டு செய்கிறார். கயந்திரகுமார் பொன்னம்பலத்தை காட்டலாம். அவருக்கு அரசியலே இல்லைன்றதால எங்கேயாவது கோயிலை கட்ட விடுறது, விகாரையை கட்ட விடுறது, அதுக்கு முன்னால் போய் நின்று சண்டை பிடிக்கிறது, பிறகு அதே பொலிசை வச்சு தங்களை பாதுகாப்புக்கு வச்சு கொள்வது, அதே சிங்கள மக்களோட போய் தங்களை முதலீடுகளை செய்கிறது, இவையெல்லாம் நீங்கள் காட்டலாம். ஆனால் உங்களோட துறைக்குள்ளே இருந்து உங்களோட துறையில் இருக்கிற விஷயங்களை சட்டத்திட்டங்களை கற்றுக்கொண்ட ஒரு ஆளை நீங்கள் காட்ட இயலாது. இப்போ நீங்கள் அதுக்கு உடனடியாக எடுத்த ஆயுதம் என்னன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு ஓடுறது. நீதிமன்றத்தில் போய் கிருசாந்தி என்ற பேரை அவர் தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் உத்தரவு வாங்கியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஒன்றும் தனிப்பட்ட ரீதியில் உங்களோட பர்சனல் வாழ்க்கையை நாங்கள் கேட்கல. நீங்கள் ஒரு பொது வழியில் பயணிக்கிற ஒரு ஆள். பொது வழியில் ஒரு பொது வைத்தியசாலையில் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறீங்க, முக்கியமான பதவியில் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட பொதுமக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதி கேள்வி கேட்டாலோ அல்லது பொதுமக்கள் சார்ந்த பிரதிநிதி உங்கள் சம்பந்தமான ஊழல்களை வெளிப்படுத்தினாலோ நீங்கள் போய் என்ன சொல்கிற அந்த குவியலுக்க போடுற மாதிரி நீதிமன்றங்களுக்குள்ளே போடுறீங்க. இதை காப்பாற்றுறதுக்கு இந்த கேவலங்கட்ட சைக்கிள் கட்சி, அந்த கட்சியை என்னென்று சொல்கிறேன்னே தெரியாது. கேட்டால் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்ன்றா என்னென்னு முதலாக புரிஞ்சு கொள்ளுங்க. தமிழ் தேசியம்ன்றது உங்களோட அரசியல் செய்கிறதுக்கான ஆயுதம் இல்லை. தமிழ் தேசியம்ன்றது தமிழ் மக்களோட அடிப்படை வாழ்வியலை
ஒரு ஒழுங்குமுறையில் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் தமிழ் தேசியம் என்ற வார்த்தை. கண்டவன் எல்லாம் வந்து தமிழ் தேசியம் என்று கதைச்சு போட்டு போகிறதுக்கு தமிழ் தேசியம் கூட ஒன்றும் இல்லை. அதை விளங்கி கொள்ளுங்க. அது வந்து ஒரு கொள்கையோட ஒரு வலியோட உருவாக்கப்பட்டது தமிழ் தேசிய போராட்டம்ன்றது. நீங்கள் வந்து எங்கே வலியோட இருக்கிறீங்கள்? நீங்கள் எங்கே தமிழ் மக்களுக்காக அழுகிறீங்கள்? இப்போ இந்த கிருசாந்தி என்றவா வந்து நீங்கள் வந்து ஒரு சரியான வைத்தியராக இருந்தால், நீங்கள் ஒரு பிழை இல்லாத ஆளாக இருந்தால், நீங்கள் ஒரு பொது வழியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு உங்களோட ஆதாரங்களை சமர்ப்பீங்க. அதை விட்டுட்டு உங்களோட என்ன பார்ட்னர்ன்னு தெரியாது கயந்திரகுமாரை கூப்பிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய கொண்டு அவையை தூண்டி விட்டுட்டு, நீங்கள் கொடி பிடிங்க கொண்டு இவையை தூண்டி விட்டு, உங்களுக்கு நீங்கள் ஒரு வைத்தியர், அதுவும் ஒரு பெண் வைத்தியர், நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லி தான் தெரியுறீங்கள். நீங்கள் சிலர் அதில் காய்ச்ச 2 பேருக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் செய்கிறீங்க. நீங்கள் 1000 பேர்கிட்ட கொள்ளை அடித்து போட்டு 2 பேருக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதலாவது நீங்கள் சமூகத்துக்கு வந்து மக்களும் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இப்படியான ஆட்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளுறதுக்கு இப்போ சில இந்த முகநூல் போராளிகள் வந்து அவைக்கு வந்து ஒன்றும் நடக்கிறோன்னு தெரியாதானே. அர்ச்சுனா என்ன செய்தவர்ண்டா இப்படி கல்லர் எல்லாரையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் பாதுகாத்து வச்சிருந்தா அவர் என்ன செய்கிறது? முதல்ல அதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்க நீங்கள். சத்தியமூர்த்தி இனி இல்லைன்ற ஒரு திருவாளி கல்லர், மன்னிக்கணும் இப்படி கலைக்கிறதுக்கு. இந்த கிருசாந்தி என்றவா வந்து இனி இல்லைன்ற கிரிமினல் குற்றவாளி. இவையெல்லாம் கிரிமினல் குற்றவாளிகள். யாழ்ப்பாண வைத்தியசாலையில் மருந்தகம் எரிஞ்சது. இதை பற்றின விசாரணை எங்கே? இந்த மீடியாக்கள், இந்த ஐபிசி இருக்குல்லோ, ஐபிசி போய் டாக்டர் சத்தியமூர்த்தியின் சேவையெல்லாம் மெக்க பிடிச்சி கேட்குற நீங்கள் இதை போய் தோண்டி தோண்டி கேளுங்க. நீங்கள் தமிழருக்கான ஒரு ஊடகம் அடையாளம் சொல்லி கொண்டிருக்கீங்க. என்ன அடையாளத்தை சொல்லி கொண்டிருக்கிறீங்க? இப்போ நான் கேட்குறேன்னுடா, இந்த மருத்துவர் கிருசாந்தி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கள், அவற்றை வாயை அடைச்சிங்கள். அதை அடைக்கலாது, அதுக்குரிய விளைவுகள் நீங்கள் நிறைய சந்திக்க வேண்டி வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்டா, நான் ஒரு பொதுமகனாக கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒரு பொதுமகனாக கேட்குறேன். இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை என்ற கணக்கு வழக்குகளை இப்போ வெளியே மக்களுக்கு காட்ட போகிறீங்க. மக்களுக்கான வைத்தியசாலை தானே. உங்களோட கயேந்திரகுமார் அங்கிள் வந்து அங்கிளா, அண்ணாவா, அப்பாவா, மாமாவா, மச்சானா எங்களுக்கு தெரியாது. உங்களுக்காக தானே உரி கதைக்கிறார். அந்த யூனிட்டை மட்டும் கொண்டு போய் மாற்றிக்க விடுங்க, மற்றதை கொடுக்காயம் கொண்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இது மக்களுக்கான வைத்தியசாலை என்றால் மக்களுக்கான ஒரு விஷயம் என்று சொன்னால் எப்போ நீங்கள் அதை மக்களுக்கு காட்ட போகிறீங்க? மக்களுக்கு வெளிப்படையாக இருங்கோனப்பா. இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை அனுப்பியிருக்கிறாங்க. அவர் அங்கே எவ்வளவு தனக்கு சம்பளம் வருது, தன் நிதி ஒதுக்கீடு, தனக்கான பாராளுமன்ற உறுப்பினருக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு, அதை எங்கே என்ன செய்திருக்கிறேன், சகல விஷயத்தையும் பொது வழியில் சொல்லி. இன்றைக்கு நீங்கள் ஒரு குழந்தை பிள்ளைகிட்ட கேட்டாலே சொல்லும், டாக்டர் அர்ச்சுனான்ற பாராளுமன்ற அந்த நிதியில் வந்து சாவச்சேரிக்கு காசு கொடுத்தவர், அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டு இப்போ காக்கதீவுக்கு, நாவாந்துறைக்கு, இந்த இறங்குதுறையாளுக்கு புனரமைக்கிறதுக்கான நிதி ஒதுக்கிறதுக்கு திருப்பி கொடுத்துருக்கிறார். இது வந்து சாதாரணமாக ஒரு ஏழையும் இன்றைக்கு அறிஞ்சிருக்குதுன்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய மக்களுக்கு உண்மையாக இருக்கிறார், மக்களுக்கானவர் அவர். ஆனால் நீங்கள் வந்து வெளியே சொல்கிறது நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று. இப்போ உங்களை கேள்வி கேட்குற அளவுக்கு கயந்திரகுமாருக்கு மண்டவளம் இல்லாமல் இருக்கலாம். அதை மாதிரி சிறிதரனுக்கு வந்து அது இல்லை, அதை விடுங்க. இல்லாத விஷயத்தை நாங்கள் கதைக்கக்கூடாது. இப்போ என்பிபியில் இருக்கிறவர்களுக்கு உண்மையாக அவை என்ன சொல்கிறேன்னே தெரியலை. இப்போ அவைகள் வந்து பொம்மைகள், அதால் அவைகளை பற்றி பிற ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் போடுவோம். இப்போ இந்த டாக்டர் கிருசாந்தின் வைத்தியசாலையா அல்லது கயந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வைத்தியசாலையா ஏன் ஒருத்தர் கேள்வி கேட்க வந்தால் ஓடி போய் நீதிமன்றத்துக்குள்ளே ஒளியுறீங்க? நீதிமன்றங்கள் குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு தானே ஒழிய குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்கு இல்லை. இப்போ எல்லாருக்கும் நீதிமன்றங்களை குறித்து நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். எனக்கு வந்து இப்போ சட்டம்ன்றது வந்து உண்மையாகவே அது பின்பற்றப்பட வேணும். இல்லை சட்ட ஒழுங்குகள் பின்பற்றப்படாட்டி எல்லாமே பிழையா போகும். ஆனால் இப்படிப்பட்ட திருடர்களை நீதிமன்றத்தில் கொண்டு விடுறதை விட இவையெல்லாம் உண்மையாகவே யோசிச்சு பாருங்க. இருக்க வேண்டிய ஆட்கள் இருந்திருந்தால் இவை நிலைமையில் எப்படி இருந்திருக்கும்? இப்போ இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக்கில் கத்துறாக்கள், குளர்றாக்கள் உண்மையாகவே சரியான பயமாக இருக்குது. நீங்கள் மெசேஞ்சர்களில் அடிப்பேன், குத்துவன், ரெண்டு விரட்டேக்கெல்லாம் கைகாலெல்லாம் நடங்குது.
அப்படி பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சு கொண்டிருக்காங்க. உங்களோட இந்த 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 இப்படியான விஷயங்களை பார்த்து நாங்கள்லாம் இதே இந்த ஒரு யூடியூப்பை திறக்கைக்கு எனக்கு தெரியும் என்ன நடக்குமெண்டு. இப்போ தெரியாமல் நான் இதை திறக்கல. நீங்கள் ஃபேஸ்புக் டிக்டாக்கில் நாங்கள் கதை கேட்க நீங்கள் கணக்கை குளற நீங்கள் கத்துற நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வழி கிடைக்க எங்களுக்கு தெரியும் உங்களோட இயலாமைன்ற வெளிப்பாடுகள் எப்படி இருக்குமென்னு சொல்லி இந்த இந்த இதுகளுக்கெல்லாம் அதெல்லாம் எங்கள்கிட்ட செல்லாத நேரங்களை வீணாக்காதீங்க. ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். இப்போ இந்த கிருஷாந்தி டாக்டர்ன்றது ஒரு படு ஊழல்வாதி. அதை விட மிக மோசமாக தமிழ் மக்களுடைய ஒரு வைத்தியசாலையில் ஒரு தமிழராக இருந்து கொண்டு இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிழை இல்லாட்டி ஒரு வெளியரங்கமாக சொல்லுங்கப்பா. வெளியரங்கமாக வந்து மக்களுக்கு நீங்கள் உங்களோட விஷயத்தை சொல்லுங்க. ஏன் சொல்ல பயப்படுறீங்க? ஏன் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல? இதுவரைக்கும் நீங்கள் ஏன் வெளிப்படைத்தன்மையாக இல்லை? களவெடுக்கிறது, எடுத்து போட்டு நீதிமன்றத்துக்குள்ளே போய் ஒழிகிறது, யாராவது கதைச்சாவே கதைக்கக்கூடாதுன்ற ஒரு தடை உத்தரவை வாங்கி கொண்டு உங்களுக்கு கேடகமாக வச்சு கொண்டு திரிவீங்க. தமிழ் மக்கள் நீங்கள் செருப்பு மாலை போட வேண்டியது இவைக்குத்தான். உணவி கொள்ளுங்க. அது மக்கள் போடையில் மன்னிக்கணும். இது வந்து சைக்கிள் கட்சி தான் போட்டது. உண்மையாகவே செருப்பு மாலை போடணும் கயந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு. அடுத்தது இப்படியான வைத்தியர்களுக்கு அதை விளங்கி கொள்ளுங்க. இப்படியான வைத்தியர்கள்லாம் மருத்துவம்ன்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. மருத்துவம், உணவு, கல்வி இதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். அதில் ஊழல் செய்கிறவர்களை, அதில் வந்து மக்களை ஏமாற்றுறவர்கள் வந்து எங்களோட இனத்தின் பெரிய துரோகிகள். அவையத்தான் அழிக்கணும், அவையத்தான் இல்லாமல் ஆக்கணும். இன்றைக்கு எங்களோட மக்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். இப்படியானவர்களை பாதுகாத்து எங்களோட நாட்டில் வச்சிருப்பமா இருந்தால் இவையெல்லாம் என்ன செய்வீங்க நினைக்கிறீங்க? இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற ஒரு தனிநபர், அத மாதிரி வைத்தியர் கிருஷாந்தி என்ற ஒரு தனிநபர், இவ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தொல்லிப்பள ஹாஸ்பிட்டலை நாசமாக்கினோம். வெளிநாடுகளில் இருந்து வர பணங்களை இவைகள் தங்கட தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு, தங்கட சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு இப்போ ஹாஸ்பிட்டலே தங்கட சொந்த ஹாஸ்பிட்டலாக மாற்றுறதுக்கு தான் இந்த முயற்சி செய்யணும். இது மக்களுக்கானது. மக்களுக்கான வைத்தியசாலை என்று சொன்னால் அது சம்பந்தமான விஷயங்கள் முழுவதும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கப்படணும், மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக சொல்லணும். இந்த டாக்டர் கிருஷாந்தி என்றவா வந்து உண்மையிலேயே அவ தன் முகத்தை கூட மக்களுக்கு காட்டி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு பயப்படுறாள். நீங்கள் களவு செய்யலை, உங்களோட கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம், உண்மையில தெளிவுபடுத்தலாம். ஒரு வைத்தியசாலையை அந்த நிர்வாகத்தை அந்த கணக்கு வழக்க சரியாக நீங்கள் மக்களுக்கு காட்ட தெரியாட்டி நீங்களே அப்படியான பதவிகளில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியை கேடகமாக வச்சிருக்கீங்களம்மா. மக்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க. வைத்தியர் கிருஷாந்தியையும் இந்த தெல்லிப்பள வைத்தியசாலையில் நடக்கிற ஊழலையும் பாதுகாக்கிறதுக்கு பாதுகாவலர் தான் கயேந்திரகுமார் பொன்னம்பலம். உங்களுக்கு தெரியும், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சாவச்சேரி வைத்தியசாலையில் அந்த ஊழல் சம்பந்தமாக கதைச்சு பிரச்சனை வரைக்க மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் இப்படியான ஒரு விஷயம் கொண்டு வரப்படைக்க முதலாவது எழும்பி நின்று சைக்கிள் கட்சியை சேர்ந்த செல்வராஜா கயேந்திரன் அவர் சொன்ன விஷயம், அந்த வைத்தியர் பிரச்சனை அவரை தூக்கி அனுப்பி விடுங்க, ஒரு ஆன்சர் அடிச்சு விடுங்க. அப்போவே நீங்கள் அலர்ட்டா அங்கே இந்த சைக்கிள் கட்சி அலர்ட் ஆகிட்டாங்க. வைத்தியர் அர்ச்சனாவால் தங்களுக்கு ஆபத்துண்டு. ஏன்னா அப்போவே இவங்க அந்த தெல்லிப்பள ஊழலோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும் இந்த வைத்தியசாலையில் இவையெல்லாம் கிண்ட வலிக்கிட்டா அல்லது அவர் ஒரு உயர்நிலைக்கு வந்தால் அடுத்தடுத்த கேள்விகள் தொடுக்கப்படும், அடுத்தடுத்த ஊழல்கள் கிண்டப்படும். அப்போ இவைக்கு பிரச்சனையே அப்போவே இவங்க வைத்தியர் அர்ச்சனாவுக்கு எதிரானவங்களாம். அந்த சைக்கிள் கட்சி எந்த விதத்திலையுமே வைத்தியருக்கு சாதகமாக எங்கேயுமே செயற்படையில, எங்கேயுமே கதைக்கலை. ஏன் பிரதேச சபை தேர்தல்கள் வரைக்க கூட வைத்தியர் அவ்வளவு மெனந்திறந்த ஒரு ஆதரவை இந்த சைக்கிள் கட்சிக்கு கொடுத்திருந்தவர். அந்த நேரம் கூட இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு வார்த்தையை டாக்டருக்கு ஆதரவாக கதைக்க முன்வரையில். ஏனென்று சொன்னால் இவைக்கு தெரியும் ஏதோ ஒரு நேரத்தில் தங்களுக்கு ஆபத்தாக வந்து நிற்க போகிறது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாண்டு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடியாது. இப்போ நீங்கள் வாய்க்கு பூட்டு போடலாம், கதைக்க வேண்டாம்னு சொல்லலாம், நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கலாம். ஆனால் உண்மை ஒரு நாளும் பொய்யாகாது. அதுதான் உண்மை. இந்த வைத்தியர் கிருஷாந்தி, கயேந்திரகுமார் பொன்னம்பலம், இது உங்கள் ரெண்டு பேர்ட்ட சீதன சொத்தும் இல்லை. தெல்லிப்பள வைத்தியசாலை இது மக்களுக்கான வைத்தியசாலை. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.